வணக்கம். உங்களுக்கான இந்த பிரத்யேகமான தகவல் அலசலுக்கு வரவேற்பு. இப்போ ஆ நீங்க எப்பவாவது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அந்த பெரிய மெனு கார்டை பார்த்து ரொம்ப குழம்பி போய் கடைசியா சரி ஒரு காம்போ மீல்ஸ் கொடுங்க அப்படின்னு ஆர்டர் பண்ணிருக்கீங்களா? ம். ஆமா. கண்டிப்பா நெறைய தடவ நடந்திருக்கு. அப்படி ஆர்டர் பண்றது ரொம்ப சுலபம் இல்லையா? அதேதான். ஜிஎஸ்டி வரியும் நிறைய சிறு வணிகர்களுக்கு இப்படிதான் ஒரு தலைவலியா இருக்கு. ஒவ்வொரு பில்லுக்கும் இன்புட் டாக்ஸ், அவுட்புட் டாக்ஸ்னு கணக்கு போடுறதுக்கு பதிலா மொத்தமா ஒரு சின்ன வரிய கட்டிட்டு போனா எப்படி இருக்கும்? அத பத்தி அலசதான் இந்த பதிவு. ஆமாம். சரியா சொன்னீங்க. அந்த காம்போ மீல்ஸ் மாடல் தான் இப்போ நாம பேச போற விஷயம். அதாவது இந்தியா நிதி அமைச்சகமும் சிபிஐசி அமைப்பும் 2026, 2027 நிதியாண்டிற்காக அறிவிச்சிருக்க ஜிஎஸ்டி காம்போசிஷன் திட்டம். எக்ஸாக்ட்லி. இந்த திட்டத்தோட நோக்கமே சிறு வணிகர்கள் கணக்கு வழக்குகள்ல நேரத்தை வீணாக்காம அவங்க வியாபாரத்துல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது தான். உண்மைதான். இந்த திட்டம் சிஜிஎஸ்டி சட்டம் பிரிவு 10 கீழ் வருது. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இது எல்லோருக்குமான திட்டம் கிடையாது. ஓ, அப்படியா? அப்போ இந்த ஜிஎஸ்டி காம்போசிஷன் திட்டத்தை யார் வேணாலும் பயன்படுத்த முடியாதா? இதுக்கான தகுதி என்ன? ம். அது முந்தைய நிதியாண்டு, அதாவது 2025-26ல அந்த வணிகரோட மொத்த விற்றுமுதல் எவ்வளவு அப்படிங்கறத பொறுத்தது. ஒரு நிமிஷம். இந்த மொத்த விற்றுமுதல் அப்படிங்கிறது இந்தியா முழுக்க அங்க பண்ற எல்லா வியாபாரத்தையும் சேர்த்து தானே கணக்கிடப்படும்? ஆமா, சரியா கேட்டீங்க. ஒரே பான் எண்ணுக்கு கீழே நடக்கிற எல்லா விற்பனையோட கூட்டுத்தொகை தான் அது. இப்போ நீங்க பொருட்களை விக்கிறவரா இருந்தா, பொதுவான மாநிலங்கள்ல உங்க விற்றுமுதல் 150 லட்சத்துக்குள்ள இருக்கணும். சரி, 150 லட்சம். ஆனா சில மாநிலங்களுக்கு இந்த லிமிட் மாறுபடும்னு நான் படிச்சேன். அது உண்மையா? ஆமா. 8 குறிப்பிட்ட மாநிலங்கள்ல மட்டும் இந்த வரம்பு 75 லட்சம் ரூபாயா குறைக்கப்பட்டிருக்கு. அது ஏன் அந்த 8 மாநிலங்களுக்கு மட்டும் பாதி வரம்பு? ஏன்னா அது அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் மாதிரியான சிறப்பு அந்தஸ்து பெற்ற வடகிழக்கு மற்றும் மலைப்பாங்கான மாநிலங்கள். ஓஹோ, சரி சரி. அங்க பொருளாதார சூழல் கொஞ்சம் சிறிய அளவுல தான் இருக்கும். அதனால தான் சிறு வணிகர்களுக்கான வரமும் குறைவா நிர்ணயிச்சிருக்காங்க. ஓ, புரிஞ்சது. அப்போ சேவைகள் வழங்குபவரா இருந்தா என்ன வரம்பு? சர்வீஸ் செக்டர், அதாவது சேவைகள் வழங்குபவரா இருந்தா எந்த மாநிலமா இருந்தாலும் சரி, உங்க விற்றுத்திருமுதல் 50 லட்சத்துக்குள்ள மட்டுமே இருக்கணும். சரி, வரம்பு தெளிவாயிடுச்சு. ஆனா இதுல சேர்றதுனால நிஜமாவே என்ன லாபம்? வெறும் கவர்ச்சிகரமான வரி விகிதங்கள்னு பொதுவா சொல்றாங்களே, எண்கள் நிஜமா என்ன சொல்லுது? எண்களை பார்த்தா உங்களுக்கு அந்த வித்தியாசம் ரொம்ப நல்லாவே புரியும். இப்போ நீங்க ஒரு சாதாரண வரி முறையில இருந்தீங்கன்னா, ஒவ்வொரு பில்லுக்கும் 12% அல்லது 18%ன்னு ஜிஎஸ்டி கணக்கிட வேண்டி வரும். ஆமா, அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். ஆனா இந்த காம்போசிஷன் திட்டத்துல வர்த்தகர்கள் அவங்க மொத்த விற்றுமுதல்ல வெறும் 1% வரி கட்டினா போதும். உணவகங்களுக்கு 5%, சேவைகளுக்கு 6%. வாவ், வெறும் 1%? அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன வரின்னு தேடாம மொத்த விற்பனையில அந்த சின்ன சதவீதத்தை அப்படியே கட்டி விடலாம். அதேதான். அது மட்டும் இல்லாம மாதா மாதம் ஜிஎஸ்டி ரிட்டர்ன் தாக்கல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. 3 மாசத்துக்கு ஒரு முறை வரி கட்டிட்டு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டும் ரிட்டர்ன் தாக்கல் செஞ்சா போதும். அப்போ கணக்கு வழக்குகள் ரொம்ப குறைஞ்சிடும் இல்லையா? இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும்? ஏகப்பட்ட படிவங்கள் இருக்குமா? அப்படி அல்லவே இல்லைங்க. மார்ச் 31, 2026க்குள்ள ஜிஎஸ்டி இணையதளத்துல போயிட்டு சர்வீசஸ் பகுதியில சிஎம்பி 02 அப்படிங்கிற ஒரு படிவத்தை நிரப்பணும். அவ்வளவுதான். வெயிட், ஏற்கனவே கடந்த வருஷம் இந்த திட்டத்துல சேர்ந்தவங்க ஒவ்வொரு வருஷமும் இத பண்ணணுமா? இல்ல, அது தேவையில்ல. விற்றுமுதல் வரம்பை தாண்டாத வரைக்கும் இது ஒவ்வொரு வருஷமும் ஆட்டோமேட்டிக்கா புதுப்பிக்கப்படும். ஓ, ஆட்டோ ரினியூவல் ஆகிடுமா? ஆமா. நீங்களா சாதாரண வரிமுறைக்கு மாற நினைச்சா மட்டும்தான் தனியா ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி வெளியேறணும். இது சிறு வணிகர்களுக்கு நிஜமாவே ஒரு பெரிய ரிலீஃப் தான். ஆனா இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. சொல்லுங்க, என்ன கேள்வி அது? இந்த வரிய மிச்சம் பண்றதுக்காகவும் கணக்கு வழக்குகளை சுலபமாக்குறதுக்காகவும் வணிகர்கள் தங்கள் விற்பனையை அந்த 150 லட்சம் அல்லது 50 லட்சம் வரம்புக்குள்ளேயே நிறுத்திக்குவாங்களா? அதாவது இந்த சிக்கலான பெரிய மெனு கார்டுக்கு பயந்து அவங்க வியாபாரத்தை வளர்க்காம ஒரு குறிப்பிட்ட அளவிலேயே தேக்கி வச்சுக்குவாங்களான்னு கேக்குறீங்க. ஆமா, அதேதான். வரி கட்டும் சிரமத்திலிருந்து தப்பிக்க வணிகர்கள் தங்களோட சொந்த வளர்ச்சியையே தியாகம் செய்வாங்களா? இந்த விற்றுமதி வரம்புகள் சிறு வணிகர்கள் பெரிய நிறுவனங்களா மாறுறத மறைமுகமா தடுக்குதா அப்படிங்கறத நீங்களே சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அடுத்த தகவல் அலசல்ல நாம சந்திக்கலாம்.